தீபிகா வணக்கம். பள்ளிகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பு ஒன்று, முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை ஜூன் 4ஆம் தேதியும், அதே போன்று மற்ற 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பதுதான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. தற்போது அதில் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் கடுமையான வெயில் காரணமாக இந்த மாற்றம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளும் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு தரப்பிலும் இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தால் பொதுவாக இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பள்ளிகள் திறப்பு தேதி என்பது தள்ளி போகும். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு என்பது தள்ளி போகுமா என்று, பள்ளிகள் திறப்புக்கான தேதி தள்ளி போகுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தமிழக அரசிடம், பள்ளி கல்வித்துறையிடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது, வெப்ப அலை கடுமையாக வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனால் மாணவ மாணவிகளுடைய நலன் கருதி இந்த பள்ளி திறப்பு தேதி என்பது தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் பள்ளி திறப்பு தொடர்பான தேதி அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1 முதல் 3 வரை 4ஆம் தேதியும், 4 முதல் 12 வரை 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்று இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கோரிக்கை வைத்திருந்தார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவருடைய நலன் கருதி பள்ளி திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இதேபோன்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன்படி இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கோடை காலம் விடுமுறை முடிந்த பிறகு மீண்டும் பள்ளி திறப்பு தொடர்பாக அப்போதைய சூழலை பொறுத்து முடிவெடுக்கப்படும். அதாவது முன்கூட்டியே இந்த விடுமுறை, 1 மாத கால விடுமுறை விடும்போதே பள்ளிகள் மீண்டும் திறப்பு எப்போது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அந்த தேதி நெருங்கும் சமயத்திலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் அந்த முடிவில் மாற்றம் ஏற்படும். இது கடந்த காலத்திலும் அது போன்று பலமுறை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டத்தில் இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதிகமான இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகும். தற்போதே கூட பகல் நேரத்தில் வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலையில் தான் காணப்படுது. அந்த அளவுக்கு வெயில் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. இதனால குழந்தைகள், முதியோர்கள் யாரும் வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறார்கள் இந்த வெயில் நேரத்தில் மட்டுமே. அதனால் பள்ளி திறக்கப்படும்